வணக்கம். இது ராம் ஸ்கூல் ஆஃப் டிசைன் வழங்கும் ஒரு இன்டிசைன் டுட்டோரியல். இன்னைக்கு டுட்டோரியலில் இன்டிசைனோட நியூ வெர்ஷன் 2022ஓட நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வியூ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த ராம் ஸ்கூல் ஆஃப் டிசைன் சேனலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் அண்ட் டேலியோட டுட்டோரியல்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நியூயர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அபவுட் கிராஃபிக் டிசைனிங் ஆர் டேலினா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வில் டூ இட் இன் ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் ஆர் ஆஃப்லைன் கோர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வில் ப்ரொவைட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸோ அதுவும் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இன்டிசைன் 2022ல் ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்சர் அப்படின்ற ஒரு பிளகின் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேலை என்னென்னா ஒரு ஜேபிஇஜி ஏதாவது ஒரு இமேஜோட கலர் ஸ்கீம் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, எங்கே இருக்குன்றது காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஃபைல் பிளேஸில் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸோ ஒரு இமேஜ் எடுத்துட்டேன். இந்த இமேஜோட கலர் ஸ்கீமை நம்ம எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கலர் தீம்ன்ற ஒரு டூல் இருக்கும். ஹைட்ராவில் கலர் தீம் டூல் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஒர்க் தான். பட் இப்போ வந்து இதை வந்து ஒரு தனி ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இமேஜ், சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு கலர் தீம்ஸ். ஸோ அந்த பேலட் வந்து இதுதான். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் தீம்ஸு, ஷேப்ஸு, டைப்பு. ஸோ ஒரு இமேஜில் கலரோட அந்த ஸ்கீம் எடுத்துக்கலாம், இல்லை அந்த இமேஜோட வெக்டார் ஃபார்மேட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி கிடச்சிரும். அதில் இந்த டீட்டெயிலோட அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் வெக்டார் இமேஜ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ யூ கேன் யூஸ் இட், சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கலர் தீம். ஸோ கலர் தீமில் என்னென்ன இருக்குன்னா இந்த இமேஜில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அது ஒரு நம்மளுக்கு தீமாக செலக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து கலர் மோட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லேயே வந்து டார்க், பிரைட், மியூட்டட், டீப் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எந்த ஒரு மூடு எடுத்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த மூடுக்கு ஏற்ற ஸ்கீம் வந்து வந்துடும் அந்த இமேஜ்குள்ளே, வித்தின் தட் இமேஜில் இருக்கிறது, சரிங்களா? இப்போ கலர்ஃபுல்னால் இதில் இருக்கிற எந்தெந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துடும். ஜஸ்ட் அதை சேவ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த கலர் வந்து நம்மளோட சிசி லைப்ரரியில் சேவ் ஆகிடும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷேப். ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க்கோட ஷேப் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இமேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்தேன்னா இது எனக்கு ஒரு வெக்டார் ஃபைலாக சேவ் ஆகிடும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப்புன்ற ஆப்ஷன். ஸோ ஒரு ஜேபிஇஜி இமேஜில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் அதோட ஃபாண்ட்டை ஃபைண்ட் பண்ணோம்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த இமேஜ் இது இருக்குது. ஸோ இதான் அந்த இமேஜ். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து அதோட ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் இமேஜ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லஸ்ட்ரேட்டர் இமேஜ் கிடச்சிரும். ஸோ கிளிப் ஆர்ட் மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கலர் ஸ்கீம் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கலர் ஸ்கீம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இமேஜஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெனு பாரில் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆப்ஜெக்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இமேஜ். ஸோ இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீம் அண்ட் வந்து ஷேப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டைப்பு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லோகோ எடுக்கிறேன். லோகோவோட ஃபாண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேலையும் செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபாண்ட், ஒரு லோகோ ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜில் இருக்கிற இந்த லோகோன்ற ஃபாண்ட்டோட மேட்சிங் ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இமேஜ். நான் என்ன பண்ணுறேன், இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் எக்ஸ்ட்ராக்ட் இமேஜில் டைப் கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலட் காட்டும். ஸோ இதில் நான் வந்து எனக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த மட்டும் ட்ராக் பண்ணி வச்சுட்டு செலக்ட் சிமிலர் ஃபாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபாண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இமேஜஸில் இது எல்லாமே வந்து
ஒரு அடோபியோட அல்காரிதம் படி ஒர்க் ஆகும். அடோபி சென்சின்னு சொல்லிட்டு அதோட இது ஒர்க் ஆகும். இது வந்து இமேஜோட குவாலிட்டியை வச்சு தான் எடுக்குது. ஸோ ரொம்ப பிளர்ராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்குது. இப்போ நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜ் எடுக்கும்போது எக்ஸாக்டாக வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இமேஜ் தான், பட் எக்ஸாக்டான ஸோ இது ஒரு ஜேபிஇஜி இமேஜ். ஸோ இந்த இமேஜோட டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இமேஜில் டைப் கொடுக்குறேன். டைப் கொடுத்துட்டு ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் சிமிலர் ஃபாண்ட்ஸு. ஸோ எக்ஸாக்டாக மாண்ட் செரர் போல்டே வந்திருக்கு. ஸோ இந்த ஃபாண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணி ஜேபிஇஜி பண்ணேன். ஸோ இந்த ஜேபிஇஜி ஃபைல்லே இந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டில் தான் யூஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்துருக்கு. இதில் என்ன டிஸ்கிரிபன்ஸ் இருக்குன்னா, இமேஜ் வந்து ரொம்ப லோரஸாக இருந்தாலோ இல்லை அடோபி ஃபாண்ட்ஸ், கூகுள் ஃபாண்ட்ஸ் இல்லாமல் அதர் ஃபேமிலி ஃபாண்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு பட் அதோட சிமிலர் மேட்சிங் வந்து கிடைக்குது. பட் அந்த எக்ஸாக்ட் மேட்சிங் கிடைக்க மாட்டேங்குது. அதுவே நீங்கள் அடோபி ஃபாண்ட்ஸ், கூகுள் ஃபாண்ட்ஸு அண்ட் வந்து உங்களுக்கு ஹைரஸாக இருக்க இமேஜஸ்னால் ஸோ ஈஸியாக வந்து அதுக்கு ரிலேட்டட் சிமிலர் ஃபாண்ட்ஸு ஃபைன் பண்ணிடுது. ஸோ இது வந்து டிசைனர்களுக்கு தெரியும். ஸோ ஜேபிஇஜி இமேஜில் இந்த மாதிரி ஃபாண்ட் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கல் ஒர்க் ஃபார் தெம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ் பண்ணலாம். இது வந்து அடோபி கேப்சர்னு மொபைலில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அதோட ஆப்ஷன்ஸை வந்து இப்போ இன்டிசைனில் அவங்க இம்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் அப்கிரேட் இன் இன்டிசைன். ஸோ நான் எப்படி சொல்கிறது, இந்த இன்டிசைனில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கலர் ஸ்கீம், இந்த ஃபாண்ட் எந்த ஃபாண்ட்டுன்னு ஃபைன் பண்ணுறது ஜேபிஇஜி இமேஜில். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ தே சால்வ் இட் இன் திஸ் வெர்ஷன். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க மேஜர் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜி மாற்றிட்டாங்க. ஸோ பேஜஸில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேஜஸில் மாஸ்டர் பேஜ்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட் பேஜ்னு மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாமே மாஸ்டர்னு எங்கெல்லாம் அந்த டெர்மினாலஜி இருந்ததோ அதெல்லாமே வந்து பேரண்ட்டுன்னு மாற்றிட்டாங்க. இது எதுக்காகனா அடோபி என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் வந்து அவங்களோட டெர்மினாலஜி யூனிக்காக மாற்றிட்டோம். ஸோ வந்து மாஸ்டர்ன்றதோட இந்த பேரண்ட்ன்ற டெர்மினாலஜி இன்னும் கொஞ்சம் பெட்டர் இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டெர்மினாலஜி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரி வந்து ப்ரீமியர்லையும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ன்ற வேர்டு எடுத்துட்டு பேரண்ட்டு அந்த மாதிரி எதுவும் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டெர்மினாலஜி இந்த மாதிரி மாஸ்டர் இருக்கோ அது பேரண்ட்டுன்னு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயுமே வந்து மாற்றிட்டாங்க. இனிமேல் இது மாஸ்டர் பேஜ் கிடையாது, பேரண்ட் பேஜ், பேரண்ட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் ப்ரிஃபரன்ஸில் யூஐ ஸ்கேலிங், இன்டர்ஃபேஸ் ஸ்கேலிங் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேலை என்னன்னா உங்களோட யூஐ விஷுவல் எல்லாமே வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் இந்த மாதிரி சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காகனா உங்களுக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ வில் கெட் அ பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் வச்சா ஸ்மாலு, இப்போ வந்து இந்த மீடியமில் இருக்குது. ஸோ நான் ஸ்மால் வச்சு ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து ஸ்மாலாக மாறிடும். லார்ஜ்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் டிஸ்பிளே, உங்கள் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 அப்கிரேடு தான் வந்து இந்த 2022 இன்டிசைனில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அடோபியில். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃப்ரம் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த இமேஜ்ன்ற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். ஸோ டிசைனருக்கு தெரியுமா ஒரு ஜேபிஇஜிலேருந்து எப்படி கலர் ஸ்கீம், எப்படி ஃபாண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப இட் வாஸ் அ கிரிட்டிக்கல் ஒர்க். ஸோ டிசைனர்களுக்கு வந்து இன்டிசைனில் ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஒரு வெர்ஷனில் அந்த ஃபீச்சரை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். ஐ திங்க் நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்மளோட ராம் ஸ்கூல் ஆஃப் டிசைன் சேனலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் டேலியோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் தான் இருக்கும். அந்த இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து வேணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வில் டூ இட் இன் ஃபியூச்சர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்டிசைனரோட 2022 என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அடோபி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டிசைனர். ஸோ டிசைனருக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன், நியூவர் ஆப்ஷன் ஏதாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்டில் உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். வில் டூ இன் ஃபியூச்சர்.
அண்ட் வி ஹாவ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸோ கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும், டேலியாக இருக்கட்டும், எங்ககிட்ட வந்து ப்ரொஃபஷனல் ஃபேக்கல்ட்டிஸ், அதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ போத் டிசைனிங் அண்ட் டேலிக்கு. ஸோ வில் கிவ் அ குவாலிட்டி ஆஃப் கோர்சஸ். ஸோ அந்த கோர்ஸில் வந்து நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்லாம் இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்டு ஐடியாஸ் தான் இருக்கும் நிறையா, போத் கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும், டேலியாக இருக்கட்டும். ஸோ போய் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த கோர்சஸ் ஏதாவது வேணும்னா ஸோ எங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி கண்டென்ட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட we have a 10 years experience faculties in our institute. ஸோ வந்து உங்களுக்கு குவாலிட்டியான கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸாக இருக்கட்டும், டேலியாக இருக்கட்டும் தருவோம். ஸோ ரீச் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.